பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். நான் தோற்ற இடங்கள் எல்லாம் நான் தோற்கக்கூடாத இடங்கள் தான். நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. கெவின் ஒருத்தர் எழுதின புக்கு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு புக்கு, முடிஞ்சா தேடி எடுத்துக்கோங்க இருந்தா. வாழ்க்கையில் ஒரு தவறு செய்துவிட்டு 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் எழுதிய புத்தகம் பிளைண்ட் ஸ்பாட். அவன் எழுதுறான், இந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் செய்யாமல் இருந்திருக்கக்கூடிய சூழலை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அந்த தவறை செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவன் பட்டியலிடுறான். 18 பட்டியல் போடுறான். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா கரும் புள்ளி, குருட்டு புள்ளி, கண்ணுக்கு தெரியாது. நீங்க காலையில் ஏதாவது தேடுவீங்க, கிடைக்காது. உங்க வீட்டில் கேட்பீங்க, எங்கம்மா வச்ச, அங்கதான் இருக்கும் தேடுங்க. இப்போ அங்கதான்றது எங்கன்னு நமக்கு தெரியாது, தேடிக்கிட்டே இருப்போம். பிளைண்ட் ஸ்பாட் இங்க தானே இருக்கு, ஐயோ இங்க தான் இருக்கா, எனக்கு தெரியவே இல்லை. பிளைண்ட் ஸ்பாட். அந்த பிளைண்ட் ஸ்பாட் எந்தெந்த வகையில் வருகிறது என்று பட்டியல் போடுகிறான். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்குங்க. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நான் சொல்கிறேன் உங்கள் நகைகளை இங்கே அடகு வையுங்க. சொல்றவர் பெரிய நடிகர், செலிபிரிட்டி. வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷில் பேசுகிறவன் புத்திசாலி. இதெல்லாம் நமக்கு ஃபீட் பண்ணியிருக்கு. செலிபிரிட்டி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கலாம். அடிப்படையில் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு. ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? கெவின் சொல்கிறான், ஒரு பாவம் செய்துவிட்டு கோயிலில் போய் ஒரு 10 ரூபாவை போட்டுறது, ஒரு நன்மையை செய்ய, ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறது. நான் எவ்வளோ நன்மையை செஞ்சுட்டேன், அதனால் நான் செய்த பாவம் எல்லாம் போகுமா போவாது, அது பிளைண்ட் ஸ்பாட். பயாஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். பொம்பளை பிள்ளை, அது பாவம், அவன் கிராமத்துலேருந்து வந்தான், அவன் தப்பு செய்ய மாட்டான். இவன் நகரத்துலேருந்து வந்தான், பாவம், இப்போதான் இவனுக்கு. இந்த பயாஸ்டு ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். அவன் பட்டியல் போடுகிறான். நீங்கள் போட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள், அது எந்த ஒரு குடும்பத்துக்கே நிர்வாக அதிகாரிகளாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு இருந்துக்கோங்க, அல்லது நீங்க மாவட்டத்துக்கு இருந்துக்கோங்க, யாருக்கு வேணாலும் இருந்துக்கோங்க, உங்களில் நீங்கள் தெளிய வேண்டிய விஷயங்களை புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றன. மனிதர்களிடத்தில் இன்றைக்கு சொல்லித் தருவதற்கு பல விஷயங்கள் இல்லை, புத்தகங்கள் வெளிப்படையாக நமக்கு சொல்லித் தருகின்றன. அதனால் தான் சொல்லுகிறேன், ஒரு புத்தகம் ஜெயகாந்தன் சொல்கிறார். நான் இப்படி சொல்றேன், எத்தனை பேர் அதை மனம் உருகுகிறீர்கள் எனக்கு தெரியாது. இப்போ நான் இதை சொன்னேன்னா சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் வராது. ஜெயகாந்தன் சொல்கிறார், குழந்தை இறப்பு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத ஒன்று, ஆனால் அது கூடுதலான வலியை எப்பொழுது தருகிறது என்றால் கதைகளில் குழந்தைகள் இறக்கின்ற பொழுது என்று எழுதுகிறார். கதைகளில் குழந்தை இறக்கிறது தாங்கவே முடியாதுங்க, படிக்கவே முடியாது நம்மளால. அப்போனா என்ன? காட்சியை விட புத்தகங்கள் நமக்குள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வாசிப்பு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்துது. நான் ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறேன், நான் கண் கலங்குகிறேன், படித்துக்கொண்டே கண் கலங்குகிறேன், என் புத்தகத்தினுடைய வாசிப்பு மறைகிறது. அது ஒரு கவிதை தாங்க, ஒரு சின்ன கவிதை படிக்கிறேன், எனக்கு முடியவே இல்லை. நான் நேராக வண்டி எடுத்துட்டு ஒரு கடைக்கு போகிறேன், 2 கப்பு வாங்குறேன், 2 கப்பு வாங்குறேன், 2ல் தேநீர் வைக்கிறேன், 2ல் தேநீர் வச்சுட்டு முன்னால் ஒரு கப்பை வச்சுட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு குடிக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் சூழல் அப்படி இருந்தது. என்ன கவிதை அது? உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர். மனசை என்னமோ பண்ணிருச்சு, மனசை என்னமோ பண்ணிருச்சு. அப்பொழுது உட்கார்ந்து எழுதுகிறேன். ஒரு போதையா வாங்கி தொடர்கதைகள் படிச்சுட்டு இருந்தோம், அதில் தான் பொன்னியின் செல்வன் ஜெயிச்சுது. புத்தகங்களை வாசிக்கிறதுங்கிறது ஒரு கலை. சமைக்கிறது எப்படி ஒரு கலையோ, பரிமாறுவது எப்படி ஒரு கலையோ, அப்படி புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு கலை. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் காசு போட்டு புக்கு வாங்குவோமே தவிர வாங்குற புத்தகத்தை எல்லோரும் படித்து முடித்து விடுவதில்லை. நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தையும் நான் வாசித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது என் துணிவு. நான் என்னுடைய 70 ஆண்டுகள் கழித்து ஒருவேளை நான் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கை எனக்கு தருமேயானால் இந்த கண்கள் மட்டும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் இயற்கையை வேண்டுவேன். ஏனென்றால் படித்து முடிப்பதற்கு அத்தனை புத்தகங்கள் காத்திருக்கின்றன. யோசித்து பார்த்தால் புத்தகங்கள் என்ன செய்துவிடும்? புத்தகங்களை ஏன் வாசிக்க வேண்டும்? வாசிக்கின்ற பழக்கம் குறைந்து வருகிறது என்று ஒரு கணக்கீடு சொல்கிறது.
புத்தக விற்பனை அதிகமாகிறது, புத்தகம் வாசிப்பது குறைகிறது. இது என்ன முரண்பாடு? ஏதேனும் ஒரு புத்தகத்தை பார்த்தவுடன் அந்த புத்தகத்தை என்று வாங்கி விடுகிறோமே தவிர அதை படித்து முடிக்கின்ற ஆளுமை நம்மில் சில பேருக்கே உண்டு. ஒன்று சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் முன்னால இருக்கிறவன் என்ன பேசுறான்னு நமக்கு புரியும். பல நேரங்களில் முன்னால் இருக்கிறாள் பேசுறது நமக்கு புரியறதில்லை. ஊரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். நான் என்னடா இதுன்னு தேடி பார்த்தேன். பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். இருக்கிறீங்களா? ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். ஏ பெண், சரி வேற யார் வேணாலும் வச்சுக்கோங்க. ஏ பின்னு ஒருத்தன் இருக்கிறான், இல்ல ஒருத்தி இருக்கிறா. ஏவை ஏமாத்துறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க, அன்பு வச்சு ஏமாத்துறாங்க. அவங்க எப்படிலாம் ஏமாறுவாங்களோ அப்படிலாம் ஏமாத்துறாங்க. இந்த ஏலியும் பிலியும் யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? யாரு? பி தானே. ஏன்னா பி தான் ஏமாத்துறான். சரி, இது ஏக்கு தெரிஞ்சு போச்சு. ஏ தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் காலம் போகுது. இந்த பி என்ன பண்ணுது? மறுபடியும் ஏ கிட்ட வருது. ஏ கிட்ட வந்து அதே வேலையை ஆரம்பிக்குது. இந்த ஏ பழசெல்லாம் மறந்துட்டு பியோட மறுபடியும் பழகி ஆரம்பிச்சு மறுபடியும் ஏமாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெக்கப்பட வேண்டியது யாரு? இதுக்கு தான் ஊவரிங்னு பேரு. ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு சொல்லை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதனோடு பயணம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் தடம் மாறுகின்ற பல விஷயங்களுக்கான விளக்கம் எனக்கு கிடைத்து போகிறது. புத்தகம் இதைத்தான் செய்யும். புத்தகம் என்பது என்ன தெரியுமா? அது ஸ்டக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பம்பை ஆன் பண்ற மாதிரி. ஆன் பண்ணணும்னா முதல்ல ஒரு சொம்புல இருக்கிற தண்ணியை போடுவாங்க நம்ம அண்ணன்மார்கள்லாம். போட்டு மூடி ஆன் பண்ணீங்கன்னா குபு குபுன்னு தண்ணி வெளியில வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? போட்ட சொம்பு தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ளிருந்து ஊத்து வரும். புத்தகம் போடப்படுகின்ற சொம்பு தண்ணீர் போன்றது. ஸ்டக்காகி இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலையை அழுத்தி அகற்றி உள்ளே இருக்கின்ற நம்முடைய ஆழமான அறிவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற பேராற்றல் புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு. ஒரு புத்தகம் என்பது வெறும் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகம் எழுதுவதற்கு குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஒரு மனிதனுடைய ஆழமான அனுபவம் தான் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நமக்கு வந்து சேர்கிறது.